வச்சிருக்கான். எவையா வெட்டினது? ஊர்ல இருக்கிறது ஒருத்தன் தானப்பா. தொழில ஒரு போட்டி இருந்தா இந்த மாதிரி அறுப்பு வெட்டு எல்லாம் நடக்குமா? சரி விட்டு, இதெல்லாம் நம்ம ஊர் தலையெழுத்து. மாத்தி காட்டுறேன். நாளைக்கே மெட்ராஸ் போறேன். அங்க சஞ்சய் மஞ்சரேகர்னு சூப்பர் சலூன் இருக்காரு. அவரை கூட்டிட்டு வந்து இங்க ஒரு கடையை போட்டு ஒருத்தரை ஓட விடுறேன் பார். ஆமா, இது என்னடா வெட்டு? அவன்தான். ரொம்ப ஆட்டாத, கொட்டிட போகுது. இந்த கிணத்துக்கு தான் இவ்வளவு பேச்சா? நினைச்சேன். நாங்க குழந்தைக்கு மட்டும் போட்ட வெறும் 100 ரூபா தான் கொடுத்தீங்க. அதுவே உங்களுக்கு ஜாஸ்தி தான். நான் சுடல, எதுவும் சுடல. அறிவு இருக்கா அவனுக்கு? என் தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கியா? அங்கங்க கைய வைக்க மாட்டேன் நான், தெரிஞ்சுக்கா. அப்பன் சேர்த்து நீங்க வீட்டுல திருநாள். அதெல்லாம் பர்சனல் மேட்டர் இங்கெல்லாம் வந்து கலராத சொல்லிட்டேன் நான். என்ன சொல்லல, நம்ம ஊரால இருந்துகிட்டு மெட்ராஸ்ல இருந்து யாரையோ கூட்டிட்டு வந்து என் பொழப்புல மண்ணாளி போட பாக்குறியா? நல்லா ஐஸ் வைக்கிற புரியுது. நான் மெட்ராஸ்க்கு போகாம இருக்கணும்னா நீ என்ன அடிக்கடி கவனிக்கணும். கவனிச்சிடுறேன்ப்பா, இப்பவே கவனிச்சிடுறேன். இரு. கவுன்சியா இன்னும் மெர்சல் ஆயிட்டான். நீ சஞ்சய் மஞ்சரேகரை கூட்டு வந்து விடாத. அதுக்காக உனக்கு சஞ்சய் மஞ்சரேகர்ன்றது பார்பர் கிடையாது, அவர் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர். ஏய் துண்டியடா. காஃபி எடுத்துக்கோங்க. நீ கடைக்கு வந்து கூப்பிட்டு இருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாரு. கை கேட்டல வாய் கேட்டல. காஃபி. காஃபி இது ஒண்ணு போதண்டா இவனை துரத்துறதுக்கு. பொறுமை பொறுமை, இன்னும் பாதி ஜனம் வரணும். என்ன சரி தேடிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் தேடலையா? அப்ப குழந்தை கமல் குத்த வேண்டியதானே? இந்த கம்மலை தான் காணோம் தேடிட்டு இருக்கேன். எவனோ களவாடி போய் கமலை திருட்டு போயிட்டான். எவனோ திருடிட்டானா? என்னமோ நான் திருடினா மாதிரி எல்லாரும் நீ என்னைய பாக்குறீங்க? உன்னை விட்டா இந்த ஊர்ல திருட்டு தொழிலுக்கு போட்டியே இல்லையேடா. நீ தானே சுட்ட? ஐயோ நான் சுடல. நீ சுடலன்னு தெரியும்டா, ஆனா சுட்டது நீ தானே. ஐயோ நான் சுடல. சுடலன்னு தப்பிக்கிறதுக்காகவே பேர் வச்சிருக்கான் அவன். டேய், கம்மல சுட்டது நீ தானடா? சத்தியமா இல்ல, எங்க பரம்பரை எவனோ இந்த மாதிரி தொழில் பண்ணதே இல்ல. ஸ்கூல் பசங்க மாதிரி. ஐயா, இப்போ உங்களுக்கு என் மேல டவுட் அவ்வளவுதானே? இந்தாங்கய்யா, நல்லா பாத்துக்குங்க, நல்லா பாருங்க. இந்தாங்கய்யா, இந்தா இது பாரு. இது நான் கம்பலா? இது நல்லா பாருயா. போடுவா. பாத்தியா, தட்டு, பேனா, டம்ளர், ஆப்பிள், சாத்துக்குடி, வத்திப்பட்டி. அட பாவி, சாக் பீஸ் கூட திருடியாடா? அங்கங்க செதறி இருந்தது, எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சேன். தப்பா? இந்தாங்க, இதோ பாத்துங்க. இந்தாங்க, இன்னும் என்ன அது? இந்தாங்க. ஐயோ கம்பல். புது சட்டை, புது ஜோபி, புது கம்மலு, கலக்கிட்டே சுடல. சத்தியமா நான் எடுக்கல பாவாடா. ஏய், நீ எடுக்கும்போது நான் பார்த்தேன்டா. அட பாவி, பழிக்கு பழி வாங்கிட்டியடா. ஆமாண்டா, நீ திருடும் போது ஊர் மத்தியில மாட்டி ஊரார் உன்னை உதைச்சு நீ திருந்தனா, நீ திருடும் போது சொல்லவே இல்ல. என்ன பாத்துக்கிறீங்க? போடுங்க. இன்னையோட மாமனே நீ திருந்தணும். ஆளுகாலுக்கு நீங்களா பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்க. ஊர்ல எது நடந்தாலும் எங்க ஐயா தான் தீர்ப்பு சொல்லுவாரு. அது கம்பலா இருந்தாலும் சரி, அது காதலா இருந்தாலும் சரி. சொல்லுங்க ஐயா தீர்ப்ப. ஐயா, கோயில வச்சு என்ன தண்டனை கொடுக்கறது? திருந்திட்டேன்னு மன்னிப்பு கேட்க சொல்லு. டேய், ஐயா சொல்றாருல, திருந்திட்டேன்னு ஒரு கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு ஊரை விட்டு ஓடு. இந்த ஊருக்கு பொதுவா சொல்றேன், நான் இனி திருட மாட்டேன், திருந்திட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஆள் கடை மேல சத்தியமா சொல்றேன், நான் திருட மாட்டேன், திருட மாட்டேன்னு சொல்றேன். உங்க காது ரொம்ப ஷார்ப். போய் வேலையை பாருங்கப்பா, போங்க போங்க. ஏங்க, இந்த மேட்டர் சாக்க வச்சு ஆரம்பிக்கணும்னு பார்த்தா இப்படி ஆப்பாய் உட்காந்துட்டீங்களே. காது குத்து முடிட்டுண்டா, பாவம் குழந்தை இல்ல. இது மனசு. ஏன்பா ஆசாரியே, சீக்கிரம் காது குத்துப்பா. கடாயில கொதிச்சிட்டு இருக்கு. பா, ஏன் அவசரப்படுற? இன்னும் தாய்மாமா வந்து அவர் மடியில உட்கார வச்சு காது குத்த வேணாமா? ஆமா, இவளுக்கு கூட யாராவது பிறந்திருந்தா எங்களுக்கே இந்த பழப்பு. அதான் தெரியுமே. இருந்தாலும் மல்லிகாக்கு ஒண்ணு விட்டு அண்ணன் தம்பி பங்காளிங்க யாரும் இல்லையா ஊர்ல? யாரையா கூப்பிட்டு உட்கார வை சட்டுன்னு. அதானே தண்டபாணி, உங்க பாட்டியும் இவ பாட்டியும் கூட பிறந்தவங்க தானே. அப்ப நீ அண்ணன் முறை தானே வருது, நீ வந்து உட்காரு வா. அட, அவங்க பாட்டி எங்க தாத்தாவும் தான் ஒன்னா பிறந்தவங்க. அப்படி பார்த்தா மல்லிகா எனக்கு முறை தான் ஆகுது. சரிதான் போடா. டேய், நீ கலா தம்பி தானே? கலாவும் இவ்வளவு அக்கா தங்கச்சி முறையாவது. அப்ப நீ வந்து உட்காரலாமே, சீக்கிரம் வா. எனக்கு மாம்பொண்ணு கணக்கு தான், மல்லிகா எனக்கு முறை தான். அது சரி. இங்க அண்ணனா இருந்தாலும் அண்ணன் முறைக்கு மனையில உட்கார மாட்டானுங்க. அப்புறம் சீர் செலுத்தி அது இதுன்னு செலவு பண்ணல. வலிக்காது கண்ணு, மெல்லமா குத்துங்க.
சென்டரை பார்த்து புள்ளி வைங்க, அப்புறமா குத்துங்க. ஓரமா குத்துனா காது அடைக்கணும், பார்த்து நிக்காதுமா. பழக்கம் சாப்பிடுறியா? அது குத்து முடிஞ்ச உடனே நீங்க ஆரம்பிக்க போறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கிட்டா? மாமா, என்னம்மா புதுசா மாமான்னு கூப்பிடுற? பாட்டி தான் அப்படி கூப்பிட சொன்னாங்க. உன்னை அப்பான்னு கூப்பிட சொல்லலாம் தான் நினைச்சேன். அது தப்புன்னு இந்த ஜென்மத்துக்கு புரியுற மாதிரி நேத்து கோயில்ல காது குத்தும் போது அண்ணன் முறைக்கு மனையில வந்து உட்கார்ந்துட்ட. அன்னைக்கு நீ மல்லிகா கிட்ட உனக்கு ஒரு ஆம்பளத்தோனை வேணும்னு சொல்லும் போது அந்த ஆம்பளத்தோனை அண்ணனா கூட இருக்கலான்றது என் புத்திக்கு படாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருப்பா. அதனால இந்த ஆம்பளை எங்கேயே தங்கிடுவேன்னு பாத்தீங்களா? கட்டட வேலை முடிஞ்சோம் நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். முதல்ல உங்க மருமகளுக்கு ஒரு நல்ல ஆளை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைங்க. இந்த ஊர்ல நான் எங்கிறது நல்ல ஆளை பாக்குறது? அது தலையெழுத்தணும், அது மாதிரி நடக்கட்டும். வாக்கணும். என்ன முதலாளி? டேய், இது நம்ம கடையாடா இது? ஆமா முதலாளி. ஆமா, என்னடா இது? காலங்காத்தால இவ்வளவு கஸ்டமர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், செவ்வாய்க்கிழமை அதுவும் நமக்கு சுக்கிரத சாட்சிச்சுடா. டியர் கஸ்டமர்ஸ், கவலைப்படாதீங்க. ஒரே நிமிஷத்துல ரெண்டு பேரா கட் பண்றேன். ஓகே? 20 40 60 80 100 120 140. ஓ, அது இல்லையா? சரி, அதுக்கு ஒரு 100 போடு. 1 minute ப்ளீஸ். காலி பட்டானே. ஐயா, அங்க என்ன எழுதி இருக்கு? கொஞ்சம் விளக்கமா படிங்க. திருட நாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்படிக்கு சுடலை ரோஜா பூ. வாங்கடா, வேற கடையில சேர்த்துக்கலாம். அம்மா, வேலை பையன் வேணும்னு சொன்னீங்களே, சேர்த்துக்கிறீங்களா? சரி. சரிம்மா. அட பாவி, அண்ணன் எப்ப சாவா, திண்ண எப்ப காலி ஆகணும்? 5 நிமிஷத்துல அடுத்த கடைக்கு வேலைக்கு போயிட்டானே. முதலாளிங்க மேல வேலைக்காரனுக்கு என்ன ஒரு விசுவாசம். இனிமே இந்த கடையில நம்ம அங்க 4-5 பேர் டீ சாப்பிட உட்கார்ந்து இருக்காங்க. இன்னும் அடுப்பே பத்த காமதா எப்படி? இன்னைக்கு கடை லீவு, எல்லாரையும் போ சொல்டா. ஹோ 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 ஓ ஓ ஓ ஓ ஓ உஞ்சி பாரு. ஒரு சுபகாரத்துக்கு கூட நல்ல துணி கட்டாம இருக்கே. பார், இதான் அந்த லாரி வாங்கி கொடுத்தது. நான் கட்டல, நீயே கட்டிக்க. என்னை விட உனக்கு தான் பொருத்தமா இருக்கும். என்னடா? ஒரே ஒரு டீ போட முடியுமா? ஒரே ஒரு டீ. கடை லீவுன்னு சொன்னல, போடா. இல்ல, லாரி லோட் அடிக்க முன்னாடி ஒரு டீ. சரி, நான் இல்லன்னு சொல்லிடுறேன். போ சொல்லிடாத. இதுக்கு சொல்லு, வந்துடுறேன். உங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அக்கா வந்து டீ போட்டு தராங்களாம். யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ. வாங்க. என்ன திடீர்னு அலங்காரம்லாம்? நல்லா இல்லையா? தோ மாத்தி. இல்ல, நல்லா தான் இருக்கு. தேங்க்ஸ். 4 பேர் வந்து போற இடம், எப்போதும் இப்படி இரு. நான் வேலைக்கு போனோம், ஒரு டீ போடு. தோ. என்னது? பாயசம். எதுக்கு? இனிப்பான விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல பாயசம் கொடுக்கறது வழக்கம். எல்லா ஊர்லயும் அப்படிதான். வசந்தா, எனக்கும் ஒரு பாயசம். இன்னைக்கு கடை லீவுடா. எங்களுக்குலாம் டீ கூட இல்லங்கிற, அவருக்கு மட்டும் பாயசமா? அவர் வெளி ஆளலடா. போங்க சார். என்ன புதுசாகுது? போடா, நான் போவேன். போடா. இதான் வசந்தா. நீ ரொம்ப மாறிட்ட. பரவாயில்ல, இப்படியே இரு. இதான் உனக்கு நல்லா இருக்கு. ஆமா, என்ன இனிப்பான விஷயம்? நீங்க ஊருக்கு போறீங்கன்னு சொன்னாங்க. ஓ, நான் ஊருக்கு போறதா உனக்கு இனிப்பான விஷயமா? ஐயோ இல்ல. எப்ப போறீங்க? 1 வாரமோ 2 வாரமோ, வீடு முடிஞ்சோன்னா போயிருவேன். போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? தம்பி தானா சம்பாதிக்க கத்துக்கிட்டான். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை
கூட்டிட்டு போறீங்களா? ஆமா, நான் பெரிய மன்மதன், நீ ரதி. ஊர் ஊரா சுத்தி டூயட் பாடுறது. வாய்ஸ்ல கணக்குல வச்சுக்க. ரொம்ப சந்தோஷம். வரேன். வாங்க. நடக்கும்னே, நடக்கும். ஜோசிக்காரன் ஜாதகத்தை பார்த்து சொன்னது அப்படியே நடக்கும். 28 வயசுக்குள்ள நான் கண்டிப்பா வீட கட்டுவேன். 30 வயசுக்கு மேல எனக்கு சுக்கிரதசை என்ன, அப்படி மேல 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 போயிட்டே இருப்பேன். ஊட்ட கட்டி முடிச்சுட்டு தான் எங்க கை நினைக்கணும்னு இருந்தியா? பின்ன ஊரை விட்டு போறிய, அதனால கடைசியா சாப்பிடலானா? இன்னைக்கு ராமோட பிறந்த நாள், அதான். இருப்பா, இன்னும் கொஞ்சம் பாயசம் போட்டுக்காட. ஐயோ, கொஞ்சம் பாயசம். நீ இலைய விடு, நீ இலைய விட்டு நான் எடுத்துக்கிறேன். அட வாங்க. எங்க பரம்பரை கொசுக்கடியிலையும் கட்டாந்தரையிலையும் படுத்து தூங்குற சாதாரண பரம்பரை என்ன. ஆனா நான் என் குழந்தைக்கு ஒரு சின்ன வீட்டை கட்டுவேன். அந்த வீட்டு ஹால் ஒரு ஃபேனை மாட்டி, அந்த ஃபேனுக்கு கீழே ஒரு குட்டி பெட்டு போட்டு, அந்த பெட்டுக்கு மேல என் பொண்ணு கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்கணும். அதை நான் தூங்காம பார்த்துட்டு இருக்கணும். அதுதான் என் ஆசை. என்ன தொட்டக்குறியோ விட்டக்குறியோ எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிட்டீங்க. ஆனா ஊர் மத்தியில தொட்ட அந்த டீ கடைக்காரிக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போகக்கூடாதா? இல்ல, வசந்தாவுக்கு என்னதான் வழி? அவங்க மனசுல இருக்காளா இல்லையா? சரி விடு, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். காலை பூரா டீ தான் ஆத்தணும்னு அவ தலையில் எழுதியிருக்கு. இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? ஏன்னா பாஸ்கர் ஐயா இருக்காரு? இல்லைங்க. என்னய்யா? அவரும் இல்லைங்க. அண்ணி யாரும் இல்லைங்க, சின்னம்மா மாத்திரம் தான் இருக்காங்க. ஐயோ, இவகிட்ட தனியா மாட்டினா அவ்வளவுதான்டா. பா எஸ்கேப். ஏய் கணேசா, கணேசா அவன புடி. உரா உரா உரா. டேய் ஆனந்த், வட்டி கொடுக்க தானே வந்த? ஆமா. வந்து குடுத்துட்டு போ. இல்ல பெரியவங்கிட்ட கொடுத்துறேன், உங்ககிட்ட கொடுத்தா தப்பாயிடுதே. டேய் கணேசா, வட்டி பணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனா அவனுக்கு மனசு மாறிடுவானுங்க. அவன உள்ள அனுப்பு. போ, சின்னம்மா சொல்லிட்டாங்க, போய் வட்டி பணத்தை கொடுத்துட்டு போ. போ. நான் உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அப்படியே போறேன்றியே. வா, பின்பக்கமா போயிடலாம். எங்க? ஊரை விட்டு. எதுக்கு? எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப பெரிய இடமா, வெளிநாட்டுல வேலை செய்யறானா. அடுத்த வாரமே நிச்சயதார்த்த கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் மாப்பிள்ளைய பார்க்க போயிருக்காங்க. இது பார், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இதுல கொஞ்சம் நகையும் பணமும் எடுத்து வச்சிருக்கேன், எங்கேயா போய் பழிச்சுக்கலாம். வா. இல்லம்மா, என்னால வர முடியாது. உனக்கு எல்லாம் இருக்கு, பணம், நகை, காரு, பங்களா, அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாம். ஆனா எனக்கு என் அக்கா மட்டும்தாம்மா இருக்காங்க. எனக்காகவே வாழ்ந்தவங்கம்மா அவங்க. அவங்கள விட்டு என்னால வர முடியுமா சொல்லு? அப்ப என் கூட வரதுக்கு உனக்கு இஷ்டம் இல்ல, அப்படிதானே? அப்படி இல்லம்மா, நம்ம ஓடி போயிட்டா நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா அக்காவை கொண்டுருவாங்க. அப்ப ஏன் கதி? அவசரப்படாத, யோசிக்கலாம். யோசிக்க வேண்டாம், முடிவு எடுத்தாச்சு. போயிடானன், சொல்றது கேளு. போயிடானன், இல்ல உன்னை கொன்னுடுவாங்க. போயிடானன், போயிடு. அண்ணா, please அண்ணா. அவரை எதுவும் பண்ணிடாதீங்க அண்ணா. அண்ணா, please சொல்றதை கேளுங்க. அண்ணா, இல்ல அடிங்க, கொல்லுங்க. ஆனா அவரை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஆனந்த் எனக்கு உயிர் இல்லை. அவெல்லாம் என்னால வாழ முடியாது. அவளை விடுறா, அவனை புடி. என் கண்ணு
உனக்கு அந்த வேலைக்கார பையன் தானா உயிர்? ஆமாப்பா. பாருப்பா உயிர் எடுத்துடு. ஏய், அந்த நாய் ஊருக்குள்ள போய் நம்ம மானத்தை வாங்குறதுக்கு முன்னாடி போட்டு தள்ளிடு. நம்ம பொண்ணு விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய இடத்து சம்மந்தம் இல்லாம போயிடும். ஞாபகம் வச்சுக்க. போ. என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு சொல்லுடா. அது வந்துக்கா கேக்குறேன்ல, சொல்றா. அவங்க வீட்டுல பயப்படாம சொல்றா. ஏன் உன்னை அடிச்சாங்க? நீ என்ன இந்த ஊருக்கு தலைவனா? என்னமோ நடுவுல நின்று நாட்டாமா பண்ணிட்டு இருக்க. இந்த ஊரை கையை கட்டி வாயை பத்தி வேடிக்கை பார்க்கறது இல்ல. உனக்கு மட்டும் என்ன பெரிய கொழுப்பு, திமிரு, ஆணவம், அகம்பாவம், இது அத்தனை உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல ஒரு பங்கு ஜாஸ்தியாவே என்கிட்ட இருக்கு. நான் ஏன்னு கேட்பேன். உன் பக்கம் நியாயம் இருந்தா உன் கூட சேர்ந்து அவனை 4 சாத்து சாத்துவேன். சொல்ற, ஏன்டா அவனை அடிச்சாங்க? இந்த நியாயம் அநியாயமெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவனை முதல்ல எங்கள்கிட்ட விடு, நாங்க பாத்துக்குவோம். முதல்ல அவன் என்ன பண்ணான்னு சொல்லு. உன்கிட்ட விடுறதா வேண்டாமான்னு அப்புறம் சொல்றேன். இப்ப என்ன உங்ககிட்ட சொல்லணும் அவ்வளவுதானே? எங்க வீட்டுல இருந்து பணம் நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடனா இந்த நாய் அதான் போய் சொல்றாங்க. தெரியுதுல்ல, அப்ப உண்மையை சொல்றா. அது இவங்கிட்ட அவங்க பொண்ணு யார் மேல கை வச்ச? இந்த ஊருக்கு பொறுக்க வந்த பொறுக்கி நீ. உன் கதையே ஒரே நாருது. என் வீட்டு விஷயத்துல தலையறதுக்கு நீ யாரா? மரியாதையா சொல்றேன், இந்த ஊரை விட்டு ஓடிடு. இல்லன்னா இந்த ஊருக்காரங்க சேர்ந்து உன்னை அடிச்சே கொண்டுடுவாங்க. என்னடா முறைக்கிற? ஒரு அப்பனுக்கு பிறந்த நாள் போடா. எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களா நாய்ங்களா? எங்கிட்ட வாங்கி தின்ன நாய்ங்க தானடா நீங்களா? உங்க தலைவரை வெளியூர்கார வந்து அடிக்கிறான், பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல? அவனை அடிச்சு கொள்ள வேண்டாம். வாங்க, இவங்கிட்ட வாங்கி தின்னீங்களே நாய்ங்க, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. நான் உயிருக்கு பயந்தவல்ல. இந்த ஊரை திரண்டு வந்தாலும் 10 பேரையாவது கொண்டுட்டு தான் சாதம். வாங்க, வர சொல்றேன். வர சொல்றேன். உன் நாய்ங்கள வர சொல்றேன். எல்லாம் உன்னாலதான்டா. என் சோத்தை தின்னுட்டு எனக்கு துரோகம் பண்றீங்களா? வாடா, வேலைக்கு வருவீங்களா? வெட்டி போடுறேன். இந்த ஊருக்கு உனக்கு யார் வேலை கொடுப்பான்னு நான் பாக்குறேன். நான் கொடுப்பேன்டா இவனுக்கு வேலை. நீ இந்த ஊருக்கு முதலாளினா நான் அந்த லாரிக்கு முதலாளி.